வெல்கம் டு அவர் சேனல் மேக்ஸ் மினிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா யூனிட் 7 மென்சுரேஷன் அப்படிங்கிற யூனிட்ல இம்பார்ட்டன்ட் சம்ஸ் பார்க்க போறோம். நம்ம எக்ஸாம்பிள் 7.26 சம் தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் ரொம்ப லென்த்தா இருக்கனால நான் கொஸ்டினை ஃபுல்லா எழுதல, கமெண்ட் பாக்ஸ்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் புக் எடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 7.26. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். போன வருஷம் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டாங்க. ஓகே, நம்ம இப்ப சம் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அருள்னு ஒரு பையன் இருப்பான். அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு 150 பேர் வராங்க. அருள்ங்கிற ஒரு பையன் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு 150 பேர் வராங்க. அதனால அருள் என்ன பண்றாருன்னா ஒரு டென்ட் அமைக்கிறாரு. அந்த டென்ட்டோட கீழ் பகுதி எப்படி இருக்குன்னா சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. கீழே சிலிண்டர் ஷேப், மேல கோல் ஷேப். ஓகேவா? இப்ப இந்த சிலிண்டரோட ஹைட் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க 8ன்னு சொல்லிட்டு. இதை நம்ம H1 மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆன்சர் எழுதுறப்ப. கோனோட இது கொடுத்திருக்க மாட்டாங்க, H2. இதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். H2 நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? H2 தான் கண்டுபிடிக்க போறோம். இப்ப இந்த டென்த்துக்குள்ள உட்கார ஒரு பர்சன் இப்ப டென்த்துக்குள்ள உட்காராரு. இந்த பர்சன் உட்கார கீழே எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும்னா 4 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, வால்யூம் எவ்வளவு தேவைப்படும்னா 40 கியூபிக் மீட்டர். கீழே எவ்வளவு ஸ்பேஸ் தேவைப்படும்? 4 ஸ்கொயர் மீட்டர் ஸ்கொயர். மேல எவ்வளவு தேவைப்படும்னா 40 கியூபிக் மீட்டர். அதாவது அவங்க எவ்வளவு வால்யூம் ஆக்குபை பண்றாங்க அப்படிங்கிற இடம். ஓகேவா? இப்ப நம்ம சம் பார்த்தலாம். இப்ப சிலிண்டர்ல கீழே போர்ஷன் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ரவுண்ட் போர்ஷன்ல இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். சோ நம்மளுக்கு சர்க்கிள் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். சர்க்கிள் ஷேப்ங்கிறதுனால 5r ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into 150. எதுனால நம்ம 150 போடுறோம்னா 150 பர்சன்ஸ் வராங்க, அதனால நம்ம 150 போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு 600. நெக்ஸ்ட் இந்த மொத்த வால்யூம் நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த மொத்த ஷேப்போட வால்யூம் ஓகேவா? இந்த மொத்த ஷேப்போட வால்யூம் என்னன்னா 440 into 150 ஈக்குவல் டு 6000. இப்ப நம்மளுக்கு இந்த வால்யூம் டோட்டல் வால்யூம்க்கு நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாம். 5r ஸ்கொயர் h பிளஸ் 1/3 5r ஸ்கொயர் h. சிலிண்டருக்கு எழுதுறப்ப நம்ம H1 மென்ஷன் பண்ணிக்கலாம், கோனுக்கு எழுதுறப்ப H2 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு 6000 அப்படியே எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த 6000ங்கிறது மொத்த டோட்டல் வால்யூமோட ஃபார்முலா. அதான் இந்த டோட்டல் டென்ட்டோட வால்யூம் தான் 6000. ஸோ இதை நம்ம பிளஸ் பண்ணோம்னா நமக்கு 6000 கிடைக்கணும். இப்ப நம்மளுக்கு இதுல πr ஸ்கொயர் ரெண்டுத்துலயும் காமனா இருக்கு. ஸோ நம்ம πr ஸ்கொயர்ட வெளியில எடுத்துக்கலாம். H1 பிளஸ் 1/3 H2 ஈக்குவல் டு 6000. இப்ப πr ஸ்கொயருக்கு நம்மளுக்கு முன்னாடியே நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? πr ஸ்கொயருக்கு 600. இந்த 600 நம்ம இங்க எழுதிக்கலாம். 600 H1ஓட வேல்யூ நமக்கு பெரிய கொஸ்டினே கொடுத்துருக்காங்க 8ன்னு, பிளஸ் 1/3 H2 நமக்கு தெரியாது, அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு 6000. இப்ப இந்த நம்மளுக்கு H2 தான் தேவை. ஸோ ஒவ்வொரு வேல்யூஸா அந்த சைடு நம்ம எடுத்துட்டு வைக்கலாம். ஈக்குவல் டு தந்துட்டு இப்ப 600 ஃபர்ஸ்ட் இந்த சைடு எடுத்து வைக்கிறோம். அப்ப எடுத்துட்டு போனா நமக்கு என்ன இருக்கு? பேலன்ஸ் 8 பிளஸ் 1/3 H2 equal to 6000 divided by 600. 2 0க்கு 2 0 cancel. 1 6 are 6, 10 6 are 60. So இங்க 10 இருக்கும். ஓகே, இப்போ இங்க என்ன இருக்கும்? 8 plus 1/3 H2 equal to 10. நமக்கு என்ன தேவை? H2 தான் தேவை. ஸோ நம்ம 80 அந்த சைடு போட்டு தேய்க்கலாம். 1/3 H2 equal to 10 minus 8. இப்ப ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். இப்ப இங்கிட்ட இருக்க 3 நமக்கு ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போய்க்கலாம். அப்ப H2 equal to 2 into 3. H2 ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா 6. இதான் நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு மென்சுரேஷன்ல இம்பார்ட்டன்ட் சம்மோட நான் உங்களை அங்க பாக்குறேன். இப்ப யாராச்சு இதுக்கு முன்னாடி நான் மென்சுரேஷன் யூனிட்ல போட்ட இம்பார்ட்டன்ட் சம்ம நீங்க பாக்கலன்னா இங்க வர வீடியோவை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கோங்க.